சோஷியல் மீடியாக்குள்ள வீட்டு பெண்கள் வரவே கூடாதுன்னு இருந்த ஒரு பலமான முற்றுகையை உடைச்சி என்னை வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு சேனலில் உங்கள் முன்னாடி இருக்க வச்சது இந்த வீடியோ தாங்க. நிக்கிலன் செய்கிற இந்த மாம்பழ கோகனட் பர்ஃபி போன வருஷம் மே மாதம் மாம்பழ சீசனில் தம்பி பண்ணது. இந்த வீடியோவை எங்கள் ஃபேமிலி குரூப்பில் நான் எடிட் பண்ணி போட்டதை பார்த்துட்டு உன் மகன் இவ்வளோ அழகாக சமைக்கிறான், நீயும் அவனும் சேர்ந்து ஏதாவது சேனல் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பர்மிஷன் கொடுத்தது. நிக்கிலன் ரூபத்தில் ஆண்டவ எனக்கு வரப்பிரசாதமாக இந்த சேனலை கொடுத்ததா நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலவித்யா வைக்கம் சிங். வெல்கம் டு வித்ஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிக்கிறேன். என் வாய்ஸ் செம்ம மோசமாக இருக்குது, செம்ம கோல்டு, அடிக்கிற 107 டிகிரி வெயிலுக்கு காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்ல, சளி பிடிச்சிருக்குன்னு நினச்சா எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ என் வாய்ஸை கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. இந்த மாம்பழ தேங்காய் பர்ஃபியோட ஃபுல் ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து செய்யலாம். கவலைப்படாதீங்க, ரொம்ப போர் அடிக்க மாட்டேன். தம்பி நல்லா சமைப்பான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா எங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவன் ஃபோன் ஃபீட் ஃபுல்லாகவே குக்கிங் சேனல்ஸாக குக்கிங் வீடியோஸாக இருக்குங்கிறதையே நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் தான் எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பான் குக்கிங்கில். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. வீடியோவில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீடியோ எடுத்தால் ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். நானாக தான் ஒரு ஆசைக்கு தம்பியை வீடியோ எடுத்து வச்சுப்பேன் அப்பப்போ அவன் செய்கிறத. மற்றபடி அவனுக்கு கடகடன்னு சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட எல்லாருக்கும் கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு ஆர்வமே. போன வருஷம் மே மாதம் லீவுக்கு அவங்க பெரியப்பா பிள்ளைங்க, அதாவது அவன் அக்கா அண்ணன் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தப்ப அவங்களுக்காக செஞ்சது தான் இந்த தேங்காய் பர்ஃபி. இதுவும் மாம்பழ ஃப்ளேவரில். அதிகபட்ச அவனோட தேடல்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் குக்கிங்காக தான் இருக்கும். கான்டினென்டல், ஃப்ரெஞ்சு, இட்டாலியன் அந்த மாதிரி தான் அவனோட ஃபோனை பார்த்தா தெரியும். அப்படி வீடியோஸாக தான் பார்த்துட்டு இருப்பான். அந்த அப்பப்போ நம்ம ஊர் வீடியோவும் கொஞ்சம் பாரியா, நம்ம ஊர் பலகாரத்தையும் செய்யி, நாங்களும் கொஞ்சம் சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லுவேன். எது செஞ்சாலும் நல்லா வந்துடுது. அது என்னமோ ஆண்டவன் அவனுக்கு கொடுத்த வரோம். அது என்ன பண்ணாலும் தம்பி பண்ணுறது டேஸ்ட்டாக வந்துடுது. அதில் அவங்க அப்பாவுக்கு பெருமை தாங்க முடியாது. கற்றுக்க, உன் பிள்ளைகிட்ட கற்றுக்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் செய் தம்பின்னு சொன்னதுக்கப்புறம் செஞ்சது தான் இதெல்லாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தம்பி சமைச்சதை அவங்க அக்கா வீடியோ எடுத்து எனக்கு எடிட் பண்ணியும் கொடுத்ததை தான் நான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. என் வாய்ஸும் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஸோ எந்த குறை இருந்தாலும் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.